இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு என்னை ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அதனால யாருக்கு காரணம்னா இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக இந்த பிரிஃபில் வந்து ஒரு களை கட்டிடுச்சு. இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா பாசமாக பழகுறாங்க எல்லாரும். அதனால அடிக்கடி வருவாங்க. ஏன் தெரிகிறீங்க? ஆயிரம் தான் இங்கே இருந்தாலும் இங்கே வந்து காசு சம்பாதிக்க தான் வந்தோம். கண்டிப்பாக. ஆனால் என்ன தான் அந்த ஒரு நல்லதோ கெட்டதோ போய் ஓகே நல்லா இருக்கும். ஆனால் நிறைய டைம் தனிமையாக இருக்கும் போது தான் தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுறதெல்லாம். சமீபத்தில் ஒரு அம்மா உளுந்து இறந்துட்டாங்க. அவங்க ட்ரெயினில் அது வந்து பயமுறுத்தினாங்க எங்களை. கேள்வி அங்கெல்லாம் போகாதீங்க, மஸ்ஜித் இந்தியா போகாதீங்க அப்படின்னாங்க. மஸ்ஜித் இந்தியாவில் அவங்க நானும் வெஜிடேரியன் தான். இது வந்து மட்டன், வெஜ் மட்டன், இது வெஜ் சிக்கன், இது மஷ்ரூம், இது ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. இது பேர் நாசிலம்மணி. வெஜிடேரியன் நாசிலம்மா எனக்கு சொல்றதில்ல. வெஜிடேரியன் நாசிலம்மா. ஒரு உயிரை கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தெய்வமா தான் இருப்பாங்க. எவ்வளவு ஆளுன்னே தெரியல. அது சரியான ஆளுனே. அது வந்து ஆறு வந்து நிறைய பெரிய ஆறு. அந்த ஆறுனால தான் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அரசாங்கம் வந்து அந்த கீழே வந்து கம்பி போட்டிருந்தா அந்த அக்கா உழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கைலைன் தமிழ். இப்போ நம்ம கேஎல்ல இருக்கிற கோலாலம்பூர் அங்கே இருக்கிற பிக் ஃபிஷ் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி பயங்கர பரபரப்பாக இருக்குங்க ஏரியா. நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ நிறைய கூட்டம் மக்கள் வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்திங்கன்னு. ஸோ இப்போ கூட ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம்லாம் போயிட்டுருக்காங்க. பயங்கர ஃபேமஸ் அப்படின்னாங்க. நைட்டு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்கெலாம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குமா. சாமி ஊர்வலம் இந்த பக்கம் வருவாங்க. மக்கள்லாம் பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. நிறைய பேர் இங்கே பேசி பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க, அந்த மஸ்ஜித் இந்தியா பக்கம் ஒரு அம்மா வந்து இறந்து போனதை நினச்சி இன்னும் நிறைய பேர் பயந்து போயிருக்காங்களாம். ஸோ மஸ்ஜித் இந்தியாவுக்கு நிறைய பேர் அந்த பக்கம் வேலைக்கே போக மாட்டுறாங்களாம் இன்னும். ஸோ நான் அந்த பக்கம் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேர் பயப்படுறாங்களாங்க. ஒரு சிங்க் விழுந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சிங்க. ஸோ அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு 5 lakhs ரிங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தாங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் அவங்க. பாவம் அந்த அவங்க பாடி கூட கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பிரிக் ஃபீல்ட்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. ஸோ பயங்கர பரபரப்பாக இருக்குது. தமிழ் மக்கள்லாம் வந்து பயங்கர ஒரு உற்சாகத்தோட இந்திய மக்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க, ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் போகலாம். இங்கே போயிட்டு நிறையா பசிக்கு வர நைட் டைம் ஆகிடுச்சு, ஒரு 8-8:30 மணி ஆயிடுச்சு. போயிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே இங்கே சுற்றிட்டு எப்போ வந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வருவேன். இந்த ரொம்ப எனக்கு பிடிச்சிடும். பிக் ஃபீல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு லிட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் செம்மையாக பிடிக்கும். நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்கே. நிறைய பேர் பார்த்துட்டு உங்கள் வீடியோலாம் பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா மலேசியாவில், அதுவும் கோலாலம்பூரில் இருக்கிற இந்த பிரிக் ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாங்க. நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் நான் ஸ்டே பண்ணுவேன். இந்த என் பையன் கூட வந்திருக்கேன். ஸோ அவனுக்கும் இந்த இடத்தெல்லாம் கூட்டு வந்து காமிச்சேன். என்னப்பா நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஊர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் மதுரை, திருச்சி, அப்படியே சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த ஊருக்காரங்க நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக பழகுவாங்க. தமிழ் மக்கள் தமிழ்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ் மக்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப பாசமாக பழகுவாங்க நம்மகிட்ட. ஸோ இப்போ அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வித்தியாசமான ஒரு நாள். நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. கார் பார்க்கிங் ஆகும், இடம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இடத்த தேடி கார்லாம் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜி சில்க் பேலஸ், இது நம்ம வந்து மலாக்காலையும் பார்த்தோங்க. நிறைய இடத்துல பார்க்கலாம் அந்த கடையை. நிறையா சில்க் சாரீஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க அந்த ஊரில். ஸோ எல்லாம் நம்ம ஊர்லேருந்து வர்றது தாங்க, இந்தியாவிலேருந்து வர்றது தான் ட்ரெஸ் ஐட்டம் கலசி பொறுத்த வரைக்கும். அந்த ஃபவுண்டைன் ரொம்ப ஃபேமஸ்ஸு லிட்டில் இந்தியாவில். ஹோம்மேடு சோயான்னு சேல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வந்துடுவா. டோஃபு சோயா பீன்ஸ் சேல் பண்ணுறாங்க. என்ன சாப்பாடா? பீன்ஸ் மாதிரியா? மில்க்லாம் கொடுப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி கடையெல்லாம் போட்டிருக்காங்க. வாழை இலை தோரணை கடை. ஸோ அந்த அக்கா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போன தடவை வந்து போய் இந்த அக்கா எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அவங்க கேக்லாம் சேல் பண்ணுறாங்க. கேக்கு சாப்பிடலாமா? ஒரு பீஸ் கிடைக்குமா? எவ்வளோ ஒரு பீஸ்? எவ்வளோ? ஒரு வேலையா? 2 பீஸ் கொடுங்க. அது எந்த ஃப்ளேவர் ஆகணும் உனக்கு?
எப்படி இருக்கீங்க? ஓகே. நாளைக்கு என்ன விநாயகர் சதுர்த்திக்காக பர்ச்சேஸுங்க? ஓகே ஓகே. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. அது பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க, 2 கொடுங்க. கேக்கில் ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் 2 மட்டும் கொடுங்க சாப்பிட. ஸோ நீங்களே பண்ணுறது எல்லாமே? ஆமாம் ஆமாம், எல்லாம் பண்ணுறது எல்லாம் ஒரு வழி தானா? சரி சரி சரி. எப்படி போகுது திருவிழாலாம்? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில் அப்படியா? நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்களா கஸ்டமர்? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி இருக்குன்னு தான் கொடுங்க. இருந்தால் கொடுங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்துருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருக்கா? அப்படியே உள்ளே சாப்பிட்டுட்டே போகலாம் கடையில். ஊருக்கு வாங்கிட்டு போனால் எதாவது போகுமே, தாங்காது. கூல் கேக் மாதிரி இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க. ஓகே சொல்லலாம். இன்னொன்று சாப்பிட்றியா? போதுமா? வாழைப்பழம் கடையாண்ணே. அண்ணா எந்த ஊர் நீங்கள்? தஞ்சாவூரா? நான் சென்னை தானே. சொந்த ஊர் மதுரை நமக்கு. மதுரையா? மதுரையில் எங்கே? செல்லூரா? செல்லூரில் எங்கே தம்பி? ஆமாம், சரஸ்வதி தேட்ரு. இப்போ தேட்டரு பேர் மாற்றிட்டாங்க. இந்த இது கோபுரம் மாறிச்சுல. 8 வருஷம் ஆச்சா? அப்படியா? நான் மதுரை நனிமேடு தெரியுமா? நனிமேடில் சரண ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருந்தேன். இது யூடியூப் சேனல் ஸ்கைலைன் தமிழ். ஏன் ஊருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு போய்? அப்படியா? சொல்லுங்கண்ணா. ஏன்னா ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் ஊருக்கு போய் 2 வருஷம் ஆகுதுண்ணா. 2 வருஷம் ஆகுதா? ஸோ ஊருக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலங்கிறீங்க? இங்கே ஒன்றும் தெரியல. இங்கே எல்லாமே மலேசியா பொறுத்தவரை தமிழ் ஆளுங்களா தானே. இப்போ அது இந்த ஏரியா பாருங்க, ஃபுல்லாக தமிழ் ஆளு, எல்லா நண்பர்கள் எல்லாமே தமிழ் ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. சரி சரி. அதுக்கு இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தானே. ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு எப்படி இது ரொம்ப பிடிச்சி போச்சா? வியாபாரம்லாம் எப்படி போகுது? நீங்கள் வேலைக்கு இருக்கீங்களா? நான் வேலைக்கு தான். நானும் இன்னும் வேலைக்கு தானே இருக்கேன். அப்படி நீங்களும் அவர் வேலைக்கு தான் இருக்கீங்க? சரி சரி சரி. பரவாயில்ல. இங்கெல்லாம் வியாபாரம் அப்படியே இந்த டைத்தில் பாருங்க எப்படி நல்லா ரஷ்ஷாக இருக்கு. அதனால ஓகே, நல்லா ஒரு இதாக போயிடும். வேலை பார்க்கறது தெரியாது. வேலை பார்க்கறது தெரியல, ஜாலியாக பழக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பழக்க வழக்கம் எல்லாமே வருவாங்க. அப்படியா? அதனால ஒன்றும் தெரியாது, நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே போகும். நல்லா போகுது இங்கே. நல்லா போகுது. ஊருக்கு எப்போ போகலான்றீங்க? அடுத்து தீபாவளி முடிச்சுட்டு நவம்பர் எண்டில் அந்த மாதிரி கிளம்பலாங்க. நவம்பர் டிசம்பரில். சரி சரி சரி. அதுக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வருவோம். 3 மாதம் கழிச்சு லீவ் எடுத்துட்டு அப்படியே. ஆமாண்ணே. அம்மா கண்டிப்பாக ஊர்லேயே போய் மக்களோட இது பண்ணுவாங்களா? அண்ணா ஊரை மிஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய இதுன்னு நிறைய வாட்டி ஊரை மிஸ் பண்ணுறது தானே தோணும். அப்படியா? ஓகே, நல்லா இருக்கும். ஆனால் நிறைய டைம் தனிமையாக இருக்கும் போது தான் தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுறதெல்லாம். ஆமாம் ஆமாம். இங்கே சரி சரி. வீடியோ கால்லேயே பார்த்து பேசுறது மட்டும் தானே, அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆமாம். என்ன தான் நம்ம 1000 தான் இங்கே இருந்தாலும் இங்கே வந்து காசு சம்பாதிக்க தான் வந்தோம். கண்டிப்பாக. ஆனால் என்ன தான் அந்த ஒரு நல்லதோ கெட்டதோ போய் அங்க நேரில் இருந்தா போய் அண்ணன் பிள்ளைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே 2வது பர்த்டே வந்துச்சு. 2 பர்த்டேக்கு என்னால் இருக்க முடியல. அவன் பிறந்ததோட நான் இங்கே கிளம்பி வந்த 1 மாசத்துல. நீ உங்களுக்கு கல்யாணம் ஆகல? இல்லை, நான் கல்யாணம் ஆகல. ஓகே ஓகே. அவன் அதெல்லாம் தான் இருக்க முடியாதுங்கிறீங்களா? அப்படின்னு இல்லைண்ணே, அதாவது டயத்துக்கு எல்லாம் நடந்தானே ஆகணும். சரி சரி. வேற ஒன்றும் இல்லைண்ணே. இந்த நம்ம தமிழ் வாங்க, கஷ்டம் வாங்க, நிறைய பேர் கடைக்கு வாங்க, கடையை பார்த்துங்க. மதுரை. இவர் வந்து மதுரை ஆளுண்ணே. ஜூஸ் எல்லாமே இளநீலாம் 5 டிக்கெட்டா? இளநீ 5 வெள்ளி, கரும்பு 5 வெள்ளிண்ணே. வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு. ஓகே ஓகே. பழக்கடை மாதிரியே தான். பழம், இளநீ, கரும்பு ஜூஸ் உண்டு. ஃப்ரெஷ். அப்படியா? எவ்வளோ நேரம் கடை இருக்கும்? காலையில் ஒரு 8:30 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். சரி, ஒரு 9 மணி அந்த டைமுங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் கடை இருக்கும். ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா, அதனால இங்கே கொஞ்சம் ரஷ் இருக்கும். இருக்கும். ஓகே ஓகே. வீக் டேஸில் கொஞ்சம் குறவாக இருக்கும். சாட்டர்டே சண்டே ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாப்பா. சரி, நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், கம்பெனி பேர் இங்கே சொல்லலாம். சென்னையில் வேலை பார்க்குறேன். அங்கேருந்து இங்கே இதுக்கு வந்துருக்கீங்க? சும்மா ஹாலிடே வந்து 3வது தடவை வந்திருக்கேன் நான். ஆயிடுச்சு. 2 தடவை வந்து பிக் ஃபீல்ட்லாம் எடுத்து போட்டேன். இங்கெல்லாம் எடுத்து போட்டேன் நான். சும்மா எடுத்து போட்டிருக்கேன் நான். ஆமாப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்பேன். சரி, நான் வந்து பழம் வாங்கிட்டு போங்க. மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இது வந்து இந்தியாவிலே கிடைக்காது. ஆமாவா? ஏன்? ஆமாவா, அங்கே கிடைக்காது. என்ன தூக்கிட்டு போகிறதுல ஃப்ளைட்டில் நாங்களே லக்கேஜ் போட்டு கொடுக்குறோம். இங்கே வாங்கி இங்கே சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன். நான் சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறேன். 3 வெள்ளி 70 ஆச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பாடு அல்டிமேட்டாக இருக்குது. வெஜ் நாசிலாமா.
ஓகே சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு ஊர்? எப்படி இருக்கு ஊர்? உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது வந்து லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இங்க ரொம்ப எப்பயுமே கிரௌடட். ஏன்னா எல்லா ஊருக்காரங்களும் இங்க இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து பெரும்பாலும் டூரிஸ்ட் தான் இங்க ரொம்ப வருவாங்க. அப்ப இந்தியாவில் உள்ளவங்க ரொம்ப பேர் இங்க வருவாங்க. ஏன்னா இங்க ரொம்ப ஐடி கம்பெனி, மெயின் பில்டிங் ஆல் இஸ் ஃபாரினர்ஸ் வந்து இங்க வேலை செய்யற இடம். ஃபாரினர்ஸ்னா மோஸ்ட்லி ஐடி இன்ஜினியர்ஸ் and all that. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் மறக்க முடியாது. இந்த இடத்த கண்டிப்பாக நானே வந்து 3ஆவது தடவை வரேன். இப்போ நான் இங்கே தான் ரூமே புக் பண்ணியிருக்கேன். எப்போ கேள் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். அது இந்த ஏரியாவில் தான் சாப்பிடுவேன். இந்த அந்த ரூம், ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும். வெஜிடேரியனா நான்வெஜ்ஜியா எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று வந்து எத்தனாவது முறை நீங்கள் இந்த ஊருக்கு வரீங்க? நான் வந்து மலேசியாவுக்கு 3ஆவது தடவை வரேன். இந்த வருஷத்துலேயே 3ஆவது தடவை வரேன். சரி. ஸோ கேளுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆவது தடவை. இது 3ஆவது. ஆமாம். நான் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. படித்தது எல்லாம் இந்த லிட்டில் இந்தியாவில் தான். சூப்பர் மேடம். அடிக்கடி நானும் ஊருக்கு வருவேன். இந்தியா வருவீங்களா? இந்தியாவுக்கு வருவேன். எங்க ஹஸ்பண்ட் சைடு ஊர் வந்து திருவண்ணாமலை. குலதெய்வமும் அங்கே தான் இருக்கு. அப்பாவோட ஊர் வந்து திருவாரூர். ஊருக்கும் நம்மளுக்கும் ரொம்ப போக்குவரத்து இருக்கு. என்னோட பற்று வந்து ஊர் தான். இப்ப கூட சமீபத்துல ஒரு அம்மா உளுந்து இறந்துட்டாங்க. அவங்க பிரேதம் கிடைக்கல. அது வந்து பயமுறுத்தினாங்க எங்களை. கேஎல் அங்கெல்லாம் போகாதீங்க, மஸ்ஜித் இந்தியா போகாதீங்க அப்படின்னாங்க. மஸ்ஜித் இந்தியாவில் அவங்க நேரம் சரி இல்லையா என்னன்னு தெரியல, உளுந்து இறந்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் இந்த ஊரில் உள்ளவங்க அவ்வளோ தமிழங்களும் ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டோம். இருந்த போதிலும் அவங்க பிரேதம் கிடைக்கல. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதை பிரார்த்தனையை பண்ணிட்டோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இதுதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் பின்ன வந்து இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா இந்த இடத்துல, இவங்க வேல் அழகி இவங்க பேரு. இவங்க இந்த வெஜிடேரியன் நாசலமா விற்கிறாங்க. ஓகே ஓகே. நான் அத சாப்பிட்டுருக்கேன். ஓகே. இது வந்து நீங்க சாப்பிடுங்க, பாக்குற சாப்பிடுறது இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாங்கி வச்சிருக்கேன், வீட்ல போய் சாப்பிடுவேன். ஓ, நீங்க பார்சல் வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, பார்சல் வாங்கிட்டு போறேன். ஒரு அருமையான சாப்பாடு. யோ வெஜிடேரியன், அவங்களும் வெஜிடேரியன் தான். பேசுறேன், நானும் வெஜிடேரியன் தான். இது வந்து மட்டன், வெஜ் மட்டன், இது வெஜ் சிக்கன், இது மஷ்ரூம். இது ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. இது பேரு நாசிலம்மணி. நசிலா வெஜிடேரியன் நசிலம்மா. வெஜிடேரியன் நாசிலம்மா. எனக்கு சொல்றதில்ல, வெஜிடேரியன் நாசிலம்மா. இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஆனா இவங்க வந்து வாரத்துல 6 நாள் இந்த 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 கடையை திறந்து விற்பாங்க. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிடலாம். வெஜ் நாசிலம்மா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இது வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து அநேகமா 9 மணிக்குள்ள முடிஞ்சிடும். வெள்ளனே வந்தா கிடைக்கும். ஆமா, லேட்டா வந்தா கிடைக்காது. லாஸ்ட் டைம் வந்தப்பே க்ளோஸ் ஆயிருச்சு, காலி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் பார்த்தா காலி ஆயிடுச்சு. இப்போதான். ஓகே. சோ ரொம்ப அருமையான சாப்பாடு. கண்டிப்பா இத ட்ரை பண்றவங்க மறக்கவே மாட்டாங்க. ரீசன்ட்லி என்னோட ஃப்ரெண்டோட 5 ட்ரெயின் ஓட்டுறவங்க சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. 5 ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவ்வளவு பெருமாதமா பேசுனாங்க. ஊர்ல போய் கூட அதை பத்தி தான் பேசுறாங்க. சோ இட்ஸ் வெரி நைஸ். கண்டிப்பா உங்க மாதிரி வரவங்க இங்க வந்து நிச்சயமா அதை ட்ரை பண்ணணும். நிச்சயமா எங்க ஊர்ல வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் நிறைய இருக்கு. நிச்சயமா மேலும் மேலும் உங்க மாதிரி ஆளுங்களை நாங்க பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். எங்க ஊர்ல பேசுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இந்த ஊருக்கு நிச்சயமா நீங்க எல்லாம் வரணும். எங்களுக்கெல்லாம் ஊர் பற்று. ஏன்னா நாங்க அந்த ஊர்ல தான் அம்மா அப்பாலாம் பிறந்து வளர்ந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள நிச்சயமா அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நமக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அது என்னோட தாய்நாடு. மலேசியா மாதிரி தோணல. ஆமா, ஏதோ எங்க ஊர் மதுரை நகர் மாதிரி இருக்கு. மதுரை மாதிரி இருக்கு. மதுரை மாதிரி இருக்கு. நகர் மாதிரி இருக்கும். அப்படியா? சரி, பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. சரியா, ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. கண்டிப்பா உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நாளைக்கு வந்தோம்னா மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ. இங்க வந்து வெஜ் நாசிலம்மா சூப்பரா இருக்குங்க. நிறைய வெஜிடேரியன்ஸும் இங்க சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு கூட்டம் வந்து பாருங்க. கடையில சீக்கிரமே காலி வருங்க. அவங்க ஆக்சுவலாக ஃபுட்டு ஃபுல்லாக வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜுங்க எல்லாமே. வெஜ்ஜு மட்டன், வெஜ்ஜு சிக்கன் நான் சாப்பிட்டுருக்கேன் இப்போது. அது ஆக்சுவலாக நான் சாப்பிட்றது வெஜ்ஜு மட்டன், வெஜ்ஜு சிக்கனு, வெஜ்ஜு ஃபிஷ் எல்லாமே இருக்கும். நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. லிட்டில் இந்தியா இன்ட்ரெஸ்டே இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஃபவுண்டைன் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்கும். சாரி, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா காரமாக இருந்துச்சு. காரமாக இருந்துச்சா? அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சரி, சூப்பராக இருந்துச்சு. எல்லா டிஷ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு தெரியாமல் நான்வெஜ்னே வாங்கிட்டு போயிடுவாங்களாம். திரும்ப நிறைய தடவை வாங்கிட்டு போய் கடைசியில் தெரிய வருமா, ஓ இது வெஜ்ஜு அப்படின்னு. ஸோ அந்தளவு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரியே இருக்குங்க.
ஸோ வெஜிடேரியன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ஐட்டம் மாதிரியே இருக்கும். எல்லா நான்வெஜ் பேரே சொல்லுவாங்க. அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஆக்சுவலாக அவர் கிருஷ்ணா, அவரை தெரியும், பழைய இதில் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட மாமியார் கடை தான் இது. ஸோ அவர் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கார் வியாபாரத்தில். நாளைக்கு வந்து இது விநாயகர் சதுர்த்தி, அதனால் பயங்கர பரபரப்பாக பிஸியாக இருக்கார் அவர். ஸோ இதெல்லாம் ஸ்வீட்ஸு, கொலக்கட்டை போட்டிருக்காங்க. புடி கொலக்கட்டை. அது வந்து இது என்ன கொலக்கட்டை சார்? இது மோதிர கொலக்கட்டையா? ஓகே. ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. பால் ஸ்வீட்ஸு, லட்டு, அல்வா எல்லாம் வச்சுருக்காங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால பயங்கர கிராண்டாக வந்து எல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ போதா வரேன் சார். எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணுங்க எல்லாரும். நாளைக்கு எல்லாம் சின்ன பேப்பர்ல வந்துரும். ஓகே. என்ன சார் இது வந்து விநாயகர் ஏன் சார் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏத்திருக்கீங்க. நல்லா பிரைட்டாக தெரியுங்க. இதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்காக பண்ணிக்கிறேன், ஸ்பெஷலாக பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஓ சாரா? ஓகே ஓகே. எவ்வளோ நேரம் கடை இருக்கும் நைட்டு? நீங்கள் 12 மணி வரை இருக்கும். சாமி ஊர்வலம் வருதாம்மா இன்னைக்கு? ஓகே. முடிச்சு தான் போவீங்க. ஓகே, நன்றிண்ணா, நன்றி. தேங்க்யூ. மாவலை, வாழை இலை, அப்புறம் வந்து தோரணம் எல்லாம் பயங்கர பிஸியாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். வெத்தலை பார்க்க கிடைக்காதீங்க. வாழைப்பழம். வந்தாச்சு. வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். எப்போ வந்தாலும் அக்காவை நம்ம வீடியோ எடுக்காமல் போகிறது கிடையாது. 3வது தடவை வரேன். நீங்கள் பேசுகிறீங்களா? சரிங்க, நீங்கள் மேக்கப் போட்டு வாங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஊர்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இந்தியா பக்கம்லாம் வந்திருக்கீங்களா? எங்கே வந்திருக்கீங்க இந்தியாவுக்கு? தஞ்சாவூர், சென்னை. எப்படி இருக்கு உங்களோட? ஏதோ உறவு இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஏன்னா பொல்யூஷனா இருக்குமே எங்கள் ஊர். பயங்கரமா உங்கள் ஊர் கிளீனாக இருக்கு. பொல்யூஷன் தூசியாக இருக்குமே எங்கள் ஊர். அப்படியா? நானே எங்கள் ஊரை பற்றி சொல்லக்கூடாது பெருமையா? இந்தியா வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கானா? கொழும்புல போய் பூந்து ஆடிட்டு வந்துட்டேன். எங்க? கொழும்புவா? நான் இப்போ தான் போன மாதம் அங்கே தான் இருந்தேன். ஜப்னா, கொழும்பு. நான் ஸ்ரீலங்கா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். ஸ்ரீலங்கா பிறந்து வளர்ந்த நாடு. அப்படியே நீங்கள்? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஊர் அது. ஆக்சுவலாக நல்ல ஊர். ராம்நாடா? ஓ, அங்கே தான், இந்தியாவில் தான். சரி. இந்தியாவை மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அடுத்த வருஷம் ஒன்றா டூர் போகிறீங்களா? நல்லா இருக்கும் அங்கே. ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்தியாக்காரங்க. ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அவ்வளோ குட். ஓகே. எல்லாம் ஓகே. இங்கே எப்படி போகுது மலேசியா வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு? அப்படிங்களா? சிறப்பாக போகுதுங்களா? எந்த நாடு முன்னாடி? மலேசியா தானே? மலேசியா நான் 3வது தடவை வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்திருக்கேன். அடிக்கடி வரேன் நான். இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா பாசமாக பழகுறாங்க எல்லாரும். அதனால அடிக்கடி வரேன் நான். ஏன் தெரிகிறீங்க? ஆமாம். சரி. சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே. நீங்கள் வியாபாரத்தை பார்க்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு, அதனால மக்களுங்க வந்து கொஞ்சம் அளப்பாக செய்யுது. நிறைய மக்கள் வந்து கொலக்கட்டை, மோதகம், கரும்பு, நம்ம விநாயகருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு கணேசன் வந்து தேர்ல வந்து இருக்காரு, தங்க தேர்ல. கண்டிப்பா எல்லாம் பார்த்துட்டு போலாம். கண்டிப்பா வந்து நீங்க பார்த்துட்டு போங்க. எங்க ஊர்ல வந்து திருவிழா மாதிரி இருக்குது இப்ப. ஓ ஆமா, பயங்கர சூப்பரா இருக்கு. தேர் வந்தாவே எங்களுக்கு இந்த ஊர்ல வந்து செம கொண்டாட்டமா இருக்கும். அதான் கணேசர் வராரு, சிறப்பா இருக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா. என்ன காரணம்னா எல்லாமே வந்து மக்களுங்க வந்து பரபரப்பா இருக்காங்க. இப்ப பலகாரம் வாங்குறதுல சரி விநாயகருக்குள்ள ஜாமான் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொண்டு தேடிட்டு இருக்காங்க. கரும்பு இருக்குது, என்ன வேணும் முருகனுக்கு, விநாயகருக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து விநாயகர் வந்து என்ன காரணம்னா
வினய் தீபாரி. ஆமா, அவரு இல்லாத உலகமே இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த விநாயகரை ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கேட்டதை கொடுப்பாரு. அதனால நீங்க வந்து இங்க டைப் பண்ணா முக்கியமா வந்து தமிழங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜாமான் பாருங்க. கண்டிப்பா அக்கா எல்லா விசேஷத்துக்கும் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அக்கா நான் இங்க வந்து என்னைக்கும் வந்து ஸ்டால் போட்டிருப்பேன். இது வந்து அதிரசம். அதிரசம் போட்டிருக்கீங்க. என்னைக்கும் வந்து தமிழங்களுக்கு இனிப்பான காரியம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. ஏன்னா அது இனிப்பா இருந்தா எங்க வாழ்க்கை முழுக்க அப்படியே இனிப்பா இருக்கும். கண்டிப்பா. வெத்தலை பாக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லா தமிழங்களும் வந்து வெத்தலை பாக்கு வந்து மங்களகரமா இருக்கிறதுக்காக இந்த வெத்தலை பாக்கு வைப்பாங்க. மங்களகரமா இருக்கிறதுக்கு எங்க வீட்டுல வந்து எல்லா வீட்லயும் மா இலை இருக்கும். ஓகே ஓகே. மா இலையில வந்து எல்லாத்துக்கும் அது ஒரு பவர் கொடுக்க நம்மளுக்கு. கண்டிப்பா. அருவம்புல் விநாயகருக்கு அருவம்புல் இல்லாம யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அருவம்புல் கட்டி மாலையா ஆக்குறதும் இருக்காங்க. அவருக்கு விநாயகருக்கு புளிய மஞ்சைய பிடிச்சி இதுல வைப்பாங்க. வாழை இலை. வாழை இலை என்னத்துக்கு? நம்ம தலை வாழை இலை வந்து என்னைக்கு வந்து தெய்வத்துக்கு வைக்கும் போது எல்லா பலகாரத்தையும் வச்சுட்டு இந்த கணேசனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்ளது கொண்டாடுறது. நாளைக்கு தான் இந்தியாலயும். நாளைக்கு இந்தியாவா? ஓகே, தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து இங்க இருந்து விளையாடுது. நாளைக்கு வந்து பிரீஃபில் உள்ள விநாயகர் கோயில்ல இருந்து விநாயகர் வராரு. அவரும் தேர்ல வராரு. இவர் வந்து தங்கத்துல வராரு. சரி சரி. மக்களுங்க வந்து சந்திக்கணுமா, கோயிலுக்கு வரணுமா, கடைக்கு வரணுமா, பழம் வாங்கணுமா. முக்கியமா இந்த பிரீஃபில் வந்து ஒரு களை கட்டிடுச்சு. கண்டிப்பா இப்ப பார்க்க போனா தீபாவளியா இந்த விநாயகர் சதுர்த்தி எனக்கே தெரியல. ஆனா மலேசியால வந்து ஒரு பக்கம் தான் அந்த மாதிரி நடந்திருக்குது. பிரீஃபில் இந்த மாதிரி நடக்கல. ஆனா பிரீஃபில் வந்து மக்களுங்க வந்து தைரியமா வாங்க. கண்டிப்பா. காலப்போக்கில் எல்லாமே குணமாயிரும். எனக்கு தெரியும். அந்த பக்கம் போனாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அங்க என்ன சொல்லி இருக்குது, அந்த பாலத்தை கட்டுறாங்க. ஓகே. கீழே என்னாச்சு? கீழே வந்து மேலும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அது உள்ளுக்கு வந்து ஒன்றும் செய்யாம கோசமா இருந்திருக்கு. கோசத்துல வந்து டக்குன்னு வந்து உளுந்துவங்க கீழே வந்து எவ்வளவு ஆளுன்னே தெரியல. அது சரியான ஆளுனே. அது வந்து ஆறு வந்து நிறைய பெரிய ஆறு. அந்த ஆறுனாலதான் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அரசாங்கம் வந்து அந்த கீழே வந்து கம்பி போட்டிருந்தா அந்த அக்கா உழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அது ஒண்ணே சொல்லுவேன். ஏன்னா அரசாங்கம் வந்து ரோட கட்டும் போதும் சரி நம்ம மக்களுங்களை கொஞ்சம் யோசனை பண்ணாம போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க நடந்தாங்க. ஓகே. அதே வந்து காடி போடுற பாதையில அவங்க விழுந்திருந்தா எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு நடப்பாதனால அவங்க உயிர் வந்து தானே ஒரே ஒரு உயிரா போச்சு. இதே காடி போயிருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. குடும்பத்துக்கு கஷ்டம் தானே. கஷ்டம் தான். ஏன்னா இருந்தாலும் வந்து தெய்வத்துக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி நம்ம மனசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நடந்த விஷயம் தான் அது. ஆமா கண்டிப்பா. அது வந்து அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். யாரா இருந்தாலும் சரி அவங்களும் மனுஷன் தான், நாமளும் மனுஷன் தான். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்கணும்னா இந்த முஸ்லிம்காரவங்க எல்லாமே அங்க சாமி கும்பிடுற நேரம் வெள்ளிக்கிழமை. அந்த கடவுளுக்கு வந்து ஒரு உயிரை தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மேபி வெள்ளிக்கிழமை வந்து எல்லாமே சாமி கும்பிடுற நேரம். கூட்டமா போவாங்க. சரியான ஆள் அங்க நிக்கும். ஆனா அந்த நேரத்துல வந்து காலையில இவங்க உயிரை போயிடுச்சு. அதனால அவங்க ஒரு உயிரை கொடுத்து மத்த உயிரை காப்பாத்தி இருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தெய்வமா தான் இருப்பாங்க. ஆனா ஷாப்பிங் சொன்னா அந்த ஊர் மாதிரி வராது. மத்திய இந்தியா மாதிரி வரவே வராது. கண்டிப்பா. மத்திய இந்தியால கிடைக்காது. எந்த பாமாவும் எங்கேயும் கிடைக்காது. விலை குறைவா கிடைக்குதுன்னா அந்த ஊர்ல தான் கிடைக்கும். ஆனா இப்ப வந்து அந்த இடமே ரொம்ப ஓஞ்சி போச்சு. ரொம்ப கவலையா இருக்கு எனக்கே. சில நேரத்துல அந்த மாதிரி ஹோல் நிறைய இடத்துல விழுந்துருக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் தானா? கணக்கு பார்த்தா மத்திய இந்தியால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. மற்ற ஊர்ல இருக்கிற அதே இடத்துலயே ஒரு 2வது இடத்துலயும் அந்த பாலம் விட்டுருக்குது. பாலம் விட்டுருக்கா? ஏன்னா அதே அரசாங்க காடி வந்து பள்ளத்துல விழுந்துருச்சு. அந்த இடத்துலயும் பள்ளத்துல விழுந்துருக்குது. சரி சரி. அப்ப வந்து இது தவறு வந்து மக்கள் மேல இல்ல. காடி எடுத்துட்டாங்களா? காடி எடுத்தாச்சு. இந்த தவறு வந்து மக்கள் மேல இல்ல, அரசாங்கம் மேலதான். கண்டிப்பா கண்டிப்பா. அரசாங்கம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அரசாங்கம் கொஞ்சம் நம்மள நினைச்சிருந்தாங்களா
அந்த கீழே கம்பி போட்டிருக்கணும். ஆமாம் கண்டிப்பாக கம்பி போட்டு சிமெண்ட் கட்டிட்டு தான் கட்டாங்க. கம்பி போட்டிருந்தாங்களா அவங்க கால் சிலிப்பர் விழுந்திருக்கும், அவங்க தச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இது என்ன முழுக்க தப்பு வந்து அரசாங்கம் மேலே தான். சரி சரி சரி. வேற யார் மேலேயும் இல்லை, தெய்வ மேலேயும் கூட நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக. இது வந்து அரசாங்கம் வந்து தவறாக அந்த பாலத்தை போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் என்ன சொல்றது, எனக்கு இங்க வந்து இருக்கிறதுக்கு தீபாவளி டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இருந்த வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ரதம் வருது, தங்கம் வரும், தங்க ரதம் வந்து சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது. சரி சரி. பல பேர் இங்க கூட்டமா ஏன் இருக்கிறாங்கன்னா இந்த ரதத்தை பார்க்கணும். உங்க ஊர்ல உங்க எல்லாம் என்னைய வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, வந்தாங்கன்னா இந்தியால இருந்து வந்தாங்கன்னா அக்கா கடைக்கு வாங்க, பீடா கடைக்கு வாங்க, பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியால உள்ள என்றனே என்னக்கா சீனிவாசன் சில்க் சாரீஸ் கீழே இருக்கும். கண்டிப்பா இங்க வாங்க. ஆனா நிறைய இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு என்னை ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அதனால யாருக்கு காரணம்னா இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் கேட்டாங்களா வந்து உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அக்கா இடையில கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த அக்கா ரொம்ப பேசி இந்தியாவில் உள்ள வரைக்கும் இந்த யூடியூப்ல வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த காரணம் வந்து இந்த அண்ணன் தான் வெளியாக்கி இருக்காரு. அதனால அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரிய வச்சிருக்கீங்க. பரவாயில்ல கண்டிப்பா. இது நம்ம நார்மலா எடுத்து போறோம். கண்டிப்பா இன்னும் நிறைய வரணும். உங்க கடை நிறைய கூட்டம் நிறைய வந்து நீங்க இன்னும் ஃபேமஸ் ஆகணும். நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா வரைக்கும் என் பேர் போகுது. ஆமா ஆமா. எங்கேயோ இருந்தனால இந்தியா வரைக்கும் தெரியுதுன்னா அது உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா தேங்க்யூ. கண்டிப்பா. இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மில்கா கவு மில்கா. ஓ சேல்ஸ். ஓகே. கவு மில்க் பாக்கெட்ல கொடுக்குறாங்க. வாட் இஸ் யோகர்ட்டா? தயிர் கேர்டு மாதிரி. ஓகே. யோகர்ட்டும் பால்லாம் வைக்கிறாங்க பாருங்க. ரைஸ் வரிசையா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருங்க சரௌண்டிங் லிட்டில் இந்தியா. இதெல்லாம் செம்ம பிஸியாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது ஏரியா. ஆக்சுவலி நேற்று இங்கே தான் ஆப்போ சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது ஆப்போ இங்கே. ஹலோ. எஸ்டர்டே ஐ டேஸ்ட் ஆப்பம், வெரி நைஸ். ஆல்ரெடி இந்த கடையை நான் காமிச்சிருப்பேன். சீதாராம் கடை பேர். ஸோ இங்கே வாங்க நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே கடை பயங்கர கூட்டமாக இருக்குது. நேற்று ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த பக்கம் சாப்பிட்டப்ப. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. திருநாளால கூட்டமாக இருக்காங்க. கொத்து போட்டாவா? கொத்துவா? சரி குத்துங்க. ஆப்பம் நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டீ நேரம் மாதிரியே இருக்குது கூட்டம். இந்த மாதிரி கேக் கடையெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. ஸ்வீட் ஸ்டால்ஸு இப்போ நிறைய நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் கிடைக்குங்க. மிக்ஸ் ஸ்வீட் எல்லாமே கிடைக்கும். மெயினாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோரணை, கொலக்கட்டை, இந்த மாதிரி வாழை, மாவளை அந்த மாதிரி தான் கிடையாது. நிறையா நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பொரி விநாயகர் சிலை, கொலக்கட்டையெல்லாம் பொரி சுண்டலாக இருக்குங்க. வீடியோ எடுத்துக்கலாங்க. சரிங்க. எவ்வளோ சிலையில் எவ்வளோக்கா? ஓகே. 1190. 1190. ஓகே. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. களிமண் தானே, கிளே தானே எல்லாமே? கிளே தான். ஓகே. இங்கே போய் கரைப்பாங்களா? ஆற்றுல போய் ஆற்றுல கதை கரைப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் தான் கடை போட்டிருப்பீங்க. எத்தனை நாள் கடை போட்டிருக்கீங்க? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில். அதனால் இன்றைக்கி தான் மட்டும்தான். சரி சரி. உங்கள் கடை தானே பொரி கடையும்? சூப்பர் தான். ஓகே ஓகே தேங்க்யூ. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்தியாவிலேருந்து போகிறேன். சாப்பாடு எடுக்குவா? யூடியூப்மா ஸ்கைலைன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.